மாம்பழ சீசன் இருக்குது பாருங்க. என்ன பண்ற இவன்? நான் வந்த உடனே ஓடி வந்து ஒளியறாரா, நான் அவரை தேடணுமா? போலோ வணக்கம் வணக்கம் சொல்லு சிவன். शिवेन आ गई। हाय बेबी। शिवेन वनकम। क्यों, क्या हो गया? हम इतने बार सौरभ को दिखाने के लिए देखो कितना बड़ा बड़ा देख. இங்க பாருங்க நம்ம வீட்டு மல்லிப்பூ நல்ல குண்டு குண்டா இதோட बारिश में ना थोड़ा தெரியுதா குண்டு மல்லி குண்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னா फूल खिल रहा है इसमें हम हाँ 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 नहीं कर फूल बस खत्म हो गया ना फूट करके हम ले जाते हैं। இங்கே பாருங்கள் நம்ம மல்லிப்பூ செடியிலேருந்து மல்லிப்பூ பறிக்கலாம். இவங்க நம்ம செடி கேட்டுட்ருக்காங்க. நான் பூவெல்லாம் பூத்து முடித்ததுக்கப்புறம் மல்லிப்பூ தரேன்னு சொல்லியிருக்கேன். और पूरा ओहो एक अच्छा फूल गिर गया। कितना खुशबू ना। अब मत तोड़ो मत तोड़ो मत तोड़ो, वो सूखा हुआ है। அப்புறம் இங்கே பாருங்க இந்த பூ वो मत तोड़ो नहीं तो नहीं नहीं रखो 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 ये கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. पता नहीं चला। फूल कितना बार गिरता है। फूल गिर गया गिर गया गिर गया नीचे। பத்தியா சரி இன்னும் கூட கழட்டாம ஒரு இதை போட்டு ஸ்டைலாக வேறு போட்டுக்கிட்டு கழட்டுன்னு சொன்னா மம்மி அடிப்பாங்க. இப்போ எதுக்கு என் புருஷன் சண்டை போட வந்தா? நான் சண்டை போடல, டாடி கூப்பிட்டாங்க. டாடி எங்கே கூப்பிட்டாங்க? டாடி தான் அடி. எதுக்கு மாமா அப்போ பிள்ளைய திட்டுறீங்க? எதுக்குடா அப்போ டாடி உன்னை அடிக்கிறாங்க? எல்லாத்துக்கும் நீங்க தான் மம்மி காரணம். நான் காரணமா? இப்போவும் ஏற்று பேசுகிறான் மாமாவன். இப்போ நீ ஏற்று பேசணும். ஏற்று பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்புறம் என்னடா இந்த என்ன என்ன சொல்லி கூப்பிடுற? மெதுவாக கூப்பிடணும். டாடி அப்படின்னு டாடி அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க டாடி? சாப்பிட்டியா? खाना आएगा खाना खाएगा डम्बल्स ठोकेगा. பத்தியா டேய் வந்து என்ன போன நோண்டிட்டு இருக்க போ. என்னமே கண்ணால சிரிப்பு உன்னால இன்னும் காதல் வளர இன்னும் ஹைட்டு வளர இன்னும் நிக்கும் வளர நிக்க நிக்க வளர. கச்சி சேலை நிக்குது, மூக சொக்குது, பாத்திரம் விளக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே நைட்டு அவங்க டாடி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இப்படி தான் அவங்க அப்பா வந்தாச்சுன்னா ஜெர்ஷாவும் மித்துன்னு ஏதாவது சொல்லி விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த சாட்டர்டே மட்டும்தான் கொஞ்சம் பசங்க வந்து அவங்க டேடி கூட சேர்ந்து விளையாட முடியும். ஏன்னா மற்ற டேஸ்லாம் வந்து அவங்க டேடி வரையில் தூங்கிடுவாங்க. ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்து வேகமாக எந்திரிக்கணும் இல்லையா, அதனால சாட்டர்டேனா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அவங்க டேடி கூட விளையாண்டுட்டு சண்டை போட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்போம்.
இப்போ கொஞ்சம் ஜெர்சன் கொஞ்சம் அந்த என்னது பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஒரு மெட்டு பாட்டு பாடுவான். ஆமாம். அப்புறம் அவங்க டேடி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரெட் வெல்வெட்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அவனுங்க கொஞ்சம் சண்டை போட்டுட்டு அவங்க அப்பா கூட அப்படியே இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.